இது ஒரு வீடியோவா போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்க வேற ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன ப்ரோ உங்கள் வீடியோவை எடுத்து பார்த்தாலே டிஎம்கே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஏடிஎம்கே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதிலை அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் யுக்தியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா ஈஸியாக போயிருமே வேலை. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய கான்செப்ட்டுக்கெலாம் நம்ம போகிறது கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே ஆடு மட்டும் கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுக்கலாம், இல்லாட்டி வேறு எங்கேயாவது போகலாம், அங்கே பல அரசியல் கட்சிகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எதிரியை எப்படி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவனை போய் இந்த இடத்துலலாம் அடிக்க வேண்டாம். அவன் நமக்கு எதிராக என்ன செய்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த எதிரியால் வளரவே முடியாது. ஸோ அதே ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு 2021 தமிழக தேர்தலில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப விதமான அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த விளம்பரங்கள் வழியாக ஒரு அரசியல் கட்சி அதனுடைய லாபத்தை அடைய முடியுமா? ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு இந்த ஒரு பதிவை நான் தொடங்குறேன். பூமா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஷூ நிறுவனம் தான். 2016வது வருடம் ஒலிம்பிக் நடக்குதுங்க. ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா? யார் இந்த ஒலிம்பிக்கை நடத்துகிறாங்க, ஸ்பான்சர்ஷிப் யாராவது இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய லோகோவை இவ்வளோ சைஸில் காண்பிக்க முடியும். அதுதான் ஒலிம்பிக்கினுடைய சட்டம். ஸோ வேற யாரும் எந்த நிறுவனமும் அவங்களுடைய லோகோவை காண்பிக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒரு வீரர் அந்த நிறுவனத்தினுடைய ஷூ, ட்ரெஸ் இது ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த லோகோவை அவங்க என்ன செய்யணும்? ஹைட் பண்ணணும். இதுதான் ஒலிம்பிக்கினுடைய ஒரு ரூலாக இருந்தது. 2016வது ஒலிம்பிக்கும் புமா அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? இல்லவே இல்லை. ஆனால் உசைன் போல்ட் அவர்களுக்கும் புமா அப்படிங்கிற நிறுவனத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருந்தது. இந்த புமா அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விளம்பரத்தை செய்யக்கூடிய நபராக யார் இருந்தார்? உசைன் போல்ட் அவர்கள் இருந்தாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் சூப்பராக விளையாடுறாரு மனுஷன், வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வைக்கிறார். வச்ச உடனே அவருக்கு அப்படி தனியான ஒரு சைன்லாம் காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் போது அவர் கையில் 2 ஷூ இருக்கு, இரண்டும் தங்க நிறத்தில் இருக்கும் ஒரு ஷூ. அந்த ஷூவில் ஒரு விதமான வாசகங்கள் இருக்கிறது, ஃபார் எவர் ஃபாஸ்டர் அப்படிங்கிறது தான். அடுத்த செகண்ட்ல இருந்து பியூமா அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்களுடைய எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்க உசைன் போல்ட் மாதிரி இருக்கணுமா, ஃபார் எவர் ஃபாஸ்டர் அப்படிங்கிற மிக முக்கியமான அந்த ஹேஷ்டாகை பயன்படுத்தி அவங்களுடைய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கொண்டு வராங்க. ஸோ ஃபார் எவர் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்ற அந்த சொற்றொடர் வழியாக பியூமா அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை ஆரம்பித்தது. பியூமா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் பல விதமாக கூடுது. ஃபார் எவர் ஃபாஸ்டர் இல்லாட்டி ஃபாஸ்டர் ஃபார் எவர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பூமாக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய மார்க்கெட்டிங் என்பது மிகப்பெரிய ஒரு உச்சநிலைக்கு செல்கிறது. இதை தெரியாம உசைன் போல்ட் அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஷூல ஃபார் எவர் ஃபாஸ்டர் அப்படின்னு 2 ஷூல ஒன்னுல ஃபார் எவர் இருக்கு, இன்னொன்னு ஃபாஸ்டர் இருக்கு. இதை அவர் வேண்டுமென்றே செய்தார். எந்த லோகோவையும் காண்பிக்க கூடாது, ஆனால் எழுத்துக்களை காண்பிக்கலாம். அப்படி எழுத்தை காண்பித்து அதை இவங்க பேக்ரவுண்ட்ல இருந்து பின்னாடி நின்று ஒரு அட்வர்டைஸ்மெண்டா மாத்திட்டாங்க. இன்னைக்கு நீங்க பியூமாவை போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டர் ஃபார் எவர் இல்லாட்டி ஃபார் எவர் ஃபாஸ்டர் அப்படிங்கிறது அவங்களுடைய பிராண்ட் நேமாக இல்லாட்டி பிராண்டாக இருக்கிறது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம டேர்முக்கே வந்திருக்கோம், கொரில்லா மார்க்கெட்டிங். இந்த கொரில்லா மார்க்கெட்டிங்கை தான் இப்போ நம்முடைய அரசியல் கட்சிகள் நிறைய செய்து வருகிறது. எவனுடைய உழைப்பாக இருக்கலாம், அது என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்டை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறது. நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு, அதை நீங்க யோசிச்சு பார்த்தாலே போதும். இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல நிறைய ரகம் இருக்கு. அந்த ஒவ்வொரு ரகத்தையா பார்க்க போறோம். சரி, இந்த மார்க்கெட்டிங்கே இப்போ செய்கிறாங்க. புதுசாக இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அதிகமாக யூடியூப்ல வருவதற்கான மிகப்பெரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணம் வேறு எதுவுமே கிடையாது. வெளியில் வந்து நிறைய பேர் வந்து அரசியல் சொற்பொழிவுகளை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்டை மனசில் பதிவு வைப்பதற்காக சில சின்னங்கள் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. சின்னங்கள் இரட்டை இலை, கை, தாமரை, உதயசூரியன், விவசாயி அப்படின்னு சொல்லி பல சின்னங்கள் இருக்கு. இந்த சின்னங்களை நம்ம மனசுல கொண்டு வந்தது இது ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க.
இந்த பிராண்டை பற்றி நிறைய மனிதர்கள் படிப்பார்களா அப்படின்னு சொன்னால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெளியிலே போக முடியாத சுச்சுவேஷனில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அவங்க மனசில் கொள்கைகளை பதிவு வைப்பதற்கு பதிலாக இந்த சின்னம், இந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறத பதிவு வைப்பதற்காக மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்படுவதால் நாம் என்ன செஞ்சிடுவோம், நிறைய நேரம் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்மை அறியாமலேயே ஒரு ஈடுபாடு வந்துவிடும். இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக நடக்கும். நீங்களே நிராகரித்தாலும் சரி, நீங்கள் தேடி பார்ப்பீங்க. இல்லை மறுபடியும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருவதனால அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி போவீங்க. சப்போஸ் நாளைக்கு ஒரு எலெக்ஷனே வந்துட்டாலும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்க மூளை சொல்லும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தா, வேணா அதுக்கு ஒன்று ஒரு குத்திரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மை தீமையை உள்ளடக்கியது தான் அட்வர்டைஸ்மெண்ட். அதுல இப்போ இவங்க காண்பிக்கும் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பூமா அப்படிங்கிறவங்க அந்த கொரில்லா மார்க்கெட்டிங் வழியாக ஒரு லோகோவை காண்பிக்க முடியாது, லோகோவுக்கு பதிலாக 2 சொற்றொடர்களை காண்பித்து அதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. பொங்கலுக்கு 2500 ரூபாய் ரேஷன் கார்டில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பேனரை வைக்கிறது, அதுக்கு பின்னாடி நிறைய சொற்றொடரை சொல்வது, இது எல்லாம் இந்த மாதிரியான கொரில்லா மார்க்கெட்டிங் தான். ஸோ இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் செய்கிறாங்கன்னா அவங்க ஏதோ உங்களிடமிருந்து மறைக்க பார்க்கிறார்கள். அப்படி இல்லையா உங்கள் மனசில் எதையோ ஒன்று ஆழமாக பதிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே உஷார், அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வீணா போயிடாதீங்க, கொள்கைகளை பாருங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கான காரணமே என்னுடைய கொள்கையை பார்க்காதே, என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார் அப்படிங்கிறது தான். ஸோ கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத தேடி போகிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொல்லி நீங்கள் கேள்விப்படலாம், நாளைக்கு நீங்கள் சொல்லி 10 பேர் கேள்விப்படணும். அப்படி மட்டும் கேள்விப்பட்டுட்டாங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் எதுவுமே செல்லுபடியாகாது. எத்தனை கோடி ரூபாய் அவங்க செலவழிச்சிருந்தாலும் சரி, இந்த ஒரு காணொலியில் அத்தனை செலவுகளையும் ஜீரோவாக மாற்ற முடியும். ஸோ கொரில்லா மார்க்கெட்டிங் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கொரில்லா மார்க்கெட்டிங்லேயே நிறைய பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 பிரிவுகள் இருக்குது. 6 பிரிவுகளையும் இவ்வளோ நாள் மிகப்பெரிய கம்பெனிஸ் இருக்குது பாருங்க, ஆப்பிளாக இருக்கலாம், கொக்கோகோலாவாக இருக்கலாம், பெப்சியாக இருக்கலாம், ஆடியா இருக்கலாம், BMW இருக்கலாம், இவங்கெல்லாம் செஞ்சு கொட்டை போட்டுட்டாங்க. அதாவது பழத்தை தின்று கொட்டை போட்ட நபர்கள். அதே ஸ்ட்ராட்டஜியை நம்முடைய அரசியல்வாதிகள் மறுபடியும் புதுப்பித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான். தெருவில் போன உடனே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது உங்கள் மனதை பாதிக்கும். ஸோ உங்கள் தெருவில் போன உடனே இரட்டை இலை, இந்த பக்கம் கை, அந்த பக்கம் உதயசூரியன், அந்த பக்கம் தாமரை, இப்படின்னு சொல்லி பல சின்னங்களை பார்ப்பது எல்லாமே உங்கள் மனதில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான். இந்த தாக்கத்தில் வீழ்ந்து விடாதே இளைய சமுதாயமே அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அதாவது எந்த கட்சியினுடைய சின்னத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கட்சி சின்னத்தை பார் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வருவது எல்லாமே கட்சி சின்னங்கள், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்காம அவங்க கொடுக்கும் வாக்குறுதிகள், கொள்கைகள், இதை பாருங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ பியூர் அண்ட் பியூர் இது எந்த கட்சிக்கும் சார்பானது கிடையாது. நல்லபடியாக நீங்கள் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கொரில்லா மார்க்கெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கை செய்யாத ஏதாவது கட்சி இருக்கா? வேற வழியே இல்லை, அவங்க செஞ்சு தான் ஆவாங்க. ஆனால் அடுத்ததாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் தான் மிக முக்கியமான மார்க்கெட்டிங், ஆம்பியன்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பியன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன? வேற எதுவுமே இல்லை, எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உங்கள் முன்னாடி ஏதாவது சில விஷயங்கள் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, பப்ளிக் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு டாய்லெட் இருக்குங்க, அதுக்கு முன்னாடி பர்கருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்கே நீங்கள் டாய்லெட்டை பார்த்தாலும் உங்களுக்கு பர்கர் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். இல்லை நீங்கள் பர்கரை பார்க்கும்போது அந்த டாய்லெட்டினுடைய ஞாபகம் வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் வரும். இப்போ உலக அரசியலை பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு உலக அரசியலுக்கும் டிஎம்கேக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. திடீர்னு டிஎம்கே ஆடு வருதுன்னா அதில் காரணம் என்ன? உலக அரசியல் பார்க்கும் நபர்கள் டிஎம்கே ஆடு பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத நேரத்தில் சம்பந்தமே இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அது மனித மூளையில் அதிக நாள் இருக்கும். அதிக நாள் இருக்கும்னா அதனுடைய இம்பேக்ட் கூடுதலாக இருக்கும். டிஎம்கே ஆடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஏடிஎம்கே ஆடையும் பார்க்கலாம். சன் டிவியில் ஏடிஎம்கே ஆடு வந்துச்சுன்னு சொல்லி சில செய்திகள் வந்திருக்கும், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. உலகத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கேள்வி அதுதான். எப்படிப்பா சன் டிவியில் ஏடிஎம்கே அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது? எதிர்பாரா தருணத்தில் எதிர்பாரா அட்வர்டைஸ்மெண்ட் வருவது மனித மூளையை சீக்கிரமாக பாதிக்கும். அதன் காரணமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மனித மூளையை ரொம்ப நாள் அப்படியே ஆக்கிரமிச்சு இருக்கும். ஸோ அதன் வழியாக அவங்களுடைய லாபம் இருக்கும். இதைத்தான் ஆம்பியன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் வீழ்ந்து விடாதீர்கள். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதவி போகுது, நிறைய பொட்டலங்கள் போகுது, நிறைய விதமான அரிசிலாம் போகுது, அதுக்கு பின்னாடிலாம் ஸ்டிக்கர் ஒட்டின காலங்கள் இருந்தது. எதுக்காக இந்த உதவியில் இந்த ஸ்டிக்கர்? இது எல்லாம் இதே மாதிரி கொரில்லா மார்க்கெட்டினுடைய சின்ன 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 விழுதுகள் தான். அந்த விழுதுகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கப்படுகின்றன. அப்படி பதிய வைக்காமல் பார்த்து கொள்வதுதான் இந்த காணொளியின் முழு நோக்கமே. அடுத்ததா ப்ரமோஷனல் ஸ்டிக்கர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரமோஷனல் ஸ்டிக்கர் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம முதல்ல எக்ஸாம்பிளா பார்த்தோம். ஃபாஸ்டர் ஃபாரெவர் அப்படிங்கிற ஸ்டிக்கர், அதை வச்சு இவங்க மார்க்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல. இப்போ நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை கேளுங்களேன். இவர்கள் வந்தால் காலம் மாறிவிடும், உங்களுக்கு பிரச்சனையா, இந்த அரசியல் கட்சி வந்தால் மாறிவிடும் அப்படிங்கிற சில ஸ்லோகன் அப்படிங்கிறது உங்கள் மனதில் பதிய வைப்பார்கள். இந்த ஸ்லோகனுக்கு சொந்தக்காரனாக வேறொரு ஐக்கன், வேறொரு சின்னம் என்பது காண்பிக்கப்படும். ஸோ ஸ்லோகன் எங்கெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் புதிய புதிய ஸ்லோகன் அப்படிங்கிறத எடுப்பாங்க. ஸ்லோகன் அப்படின்னு சொல்றது வேற எதுவுமே கிடையாது. இப்போ தமிழ் பொக்ஷத்துடைய ஸ்லோகன் என்னன்னா, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்லோகனை நீங்க எங்க பார்த்தாலும் தமிழ் பொக்ஷத்தினுடைய ஞாபகம் வரும். அதே மாதிரி ஞாபகம் வைப்பதற்காக, இல்லை உங்க ஞாபகத்தை கொண்டு வருவதற்காக சில விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போது செய்யப்படுகிறது, இந்த இணைய உலகில் செய்யப்படுகிறது. எனவே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்ததா ஆம்பஷ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான். இந்த ஆம்பஷ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். 2010 வருடம் ஆப்பிள் அவங்களுடைய ஒரு விதமான ஐபோட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. 9 வகையான ஐபோட், 9ம் டிஃப்ரெண்ட் கலர். அதை எப்படியாவது மக்கள் முன்னாடி பிரசித்தமாக மாற்ற வேண்டும், பெரிய அளவில் பேச வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போர்டு, அதாவது விளம்பர பலகை என்பது மாட்டப்படுகிறது. அப்படி மாட்டப்படும் விளம்பர பலகையில் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஐபோர்டு இருக்கு, அந்த ஐபோர்ட்ல இருந்து ஒரு விதமான பெயிண்ட் அப்படியே உருகி கீழே வர்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கலரை காண்பிப்பதற்காக 9 நிறங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பெயிண்ட் அப்படியே உருகி கீழே வர்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டே இருந்த ரோனா அப்படிங்கிற இன்னொரு நிறுவனம் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த போர்டுக்கு கீழே வேறொரு போர்டு வச்சாங்க. அந்த போர்டில் நாங்கள் வேஸ்டா வரக்கூடிய பெயிண்டை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி கீழே, அதுக்கு கீழே டைரக்டா ஒழுகி வரக்கூடிய பெயிண்ட் எந்த வண்ணமோ அதே வண்ணத்தில் இருக்கும் பெயிண்ட் குவளைகள், அந்த பெயிண்ட் டப்பா அப்படிங்கிறது கீழே அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு போர்டை பார்த்த உடனே ஆப்பிள் எந்த அளவுக்கு அவங்களுடைய விளம்பரம் வழியாக ஃபேமஸ் ஆகிறதோ அதே அளவுக்கு இந்த ரோனா அப்படிங்கிற அந்த நிறுவனமும் ஃபேமஸ் ஆகும். இதை தான் ஆம்பஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஆம்பஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், பிள்ளையாரா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது மதமா இருக்கலாம், இல்லாட்டி ஜாதியா இருக்கலாம், இல்லாட்டி ரிசர்வேஷனா இருக்கலாம், எதை வேணாலும் போட்டுக்கோங்க. இதுக்கு பின்னால நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பேர். நம்ம படிச்சதுல இருந்து நம்ம சட்டை போட்டது வரை இதுக்கு பின்னாடி நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம், இல்ல இதுக்கு ஆப்போசிட்டா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற இன்னொரு கூட்டம். இது எல்லாம் ஆம்பஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆம்பஸ் மார்க்கெட்டிங்ல நாம வீழாமல் இருக்க வேண்டும் என்றால் உண்மையில் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற உண்மையான அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. கொஞ்சமா யோசிக்கணும், யார் சொல்றையும் நம்பாத. இத்தனை வகையான மார்க்கெட்டிங் இருக்கு. கடைசி 2 வகையான மார்க்கெட்டிங் தெளிவா நம்முடைய அரசியல்வாதிகள் பண்டைய காலம் முதலே செய்வதுதான் ரிவர்ஸ் கிராஃபிட்டி ஸ்ட்ராட்டஜி. இந்த ரிவர்ஸ் கிராஃபிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது அழுக்கான சில பகுதிகளை பெயிண்ட் அடிச்சு அதுல அவங்களுடைய சின்னத்தை கொண்டு வந்து உங்கள் ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரிவர்ஸ் கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அழுக்கான சில பகுதிகளை நாம் பார்க்கும்போது அதுல சின்ன விதமான பெயிண்ட்லாம் பார்க்கும்போது நம்முடைய மனம் என்ன நினைக்கும், ஓ இந்த அழுக்கில் கூட இவ்வளவு பிரகாசமா இந்த மாதிரி ஆர்ட்லாம் வரைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்போம். அந்த கவனிக்கும் வழியாக அந்த சிம்பிள் இல்லாட்டி அந்த வேட்பாளருடைய பெயர் நம்முடைய மனதில் ஒட்டிவிடும். அதனால தான் இந்த மாதிரியான ரிவர்ஸ் கிராஃபிட்டி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லாஸ்ட் வரை தெரியவே தெரியாதுங்க இது எதுக்கான மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்களேன். இதுல சோனி வயோ அப்படின்னு சொல்ற அந்த வயோ அப்படிங்கிற டேர்ம் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. சோ இது சோனி வயோனுடைய அட்வர்டைஸ்மெண்டா இருக்காது, ஒரு படமா இருக்காது. எந்திரன் 2.0 பார்த்திருந்தா ஒரு ரோபோட் அடிச்சு கீழே விழும்போது ஹோண்டா அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் ரொம்ப பெருசா காண்பிக்கப்படும். சோ ஹோண்டா நிறுவனத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அது கிடையாது. ஆனா ஒரு சீன்ல அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த லோகோவை கொண்டு வந்து அதை நம்ம மனசுல பதிய வைப்பாங்க. இதே மாதிரி எவனும் செய்யாத சில விஷயங்கள், யாருமே அந்த பக்கம் கூட போயிருக்க மாட்டாங்க, அந்த நீர்நிலையை தூர்வாரி இருக்க மாட்டார்கள், இல்லாட்டி அந்த குளத்தை தூர்வாரி இருக்க மாட்டார்கள். ஆனா அதை நாங்க தான் செஞ்சோம், இல்ல இதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா போஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இத்தனை ஸ்ட்ராட்டஜியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தந்த அரசியல் கட்சிகள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தா இல்ல நம்ம மனசை நமக்கு தெரியாமையே அவங்க பக்கம் ஈர்க்கிறதா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம்.
உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது வந்து சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, கொரில்லா ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற ஒரு 5-6 விதமான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சொல்லி காண்பித்திருக்கிறோம். இதே மாதிரி ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதாவது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த எலெக்ஷன் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிட்டா தமிழ் பொக்ஷத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நிச்சயமா உங்க கருத்து வேணுங்க. உங்க கருத்தை விட இது தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, பாமர மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வீழ்ந்து விடுகிறோம் அப்படிங்கிற தெரியாத மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சமா நீங்க அறிவுரை சொல்லலாம், இல்லாட்டி இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்லை இந்த வீடியோவை படிச்சுட்டு நீங்க கூட ஒரு செமினார் எடுக்கலாம். உங்க நண்பர்களிடம் சொல்லி பெரிய ஒரு லெவல்ல அவங்களுக்கே மாற்றத்தை உருவாக்கலாம். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.